விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், ஜோஜோ ஜார்ஜ் அவங்களோடையும் நீங்க பேரா பண்ணிருக்கீங்கன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சீரியல் பண்றவங்களால நடிக்க முடியாத படத்துல போராட்டமும் ஒரு கஷ்டம் தான். ஆனா திறமையில நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்கும் போது நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மதிப்பா தான் நான் பாக்குறேன். மேம், இந்த படங்கள் சீரியல்லாம் தாண்டி நீங்க 2007ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிருப்பீங்க, விஜய் சேதுபதி சாரோட பேரா பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க வந்து நினைச்சீங்களா பின்னாடி இவர் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் ஆவாரு, இவருக்கு நம்ம பேரா பண்றோம்? இல்ல, அன்னைக்கே வந்து நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் ஒருத்தவங்களை வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்பவுமே அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஆள் தான் வச்சுக்கோங்க. பட் யாரையுமே அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் அவங்க. அந்த டைம்ல வந்து அவங்க அப்பவே ரொம்ப நாலேஜா இருந்தாங்க. அந்த ஃப்ரேம்ல எப்படி நம்ம வேணும், எப்படி உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்கும், என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க அன்னைக்கு எனக்கு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல நினைச்சேன், ஆமா இவரே ஒரு பெரிய ஆளு. உங்க கடைக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கூட சப்போர்ட்டா இருக்கதே வந்து பாத்தீங்கன்னா அம்மா, அண்ணி. ஆக்சுவலா அவங்கதான் இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரத்துல டக்குன்னு பண்ண முடியுமான சாத்தியமே கிடையாது. இந்த சந்தோஷத்தை எங்க அப்பா மட்டும் பார்க்க முடியாம போனது ஒரு கஷ்டம் தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, ஓனர் வராரு பாருங்கன்னா என் அப்பா கண் முன்னாடி ஓனர்னு அப்பா சொல்றதை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அது நடக்கல. நானே ஒரு போஸ்ட் போட்டேன், அம்மா இல்லை லைக் நிறைய வந்திருக்கு, இல்லை கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. அப்போ அவங்கள நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்னோட ஃபோட்டோக்கு என்ன லைக் இருக்கு, என்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கியூரியாசிட்டி வரும். அதெல்லாம் நான் கிரியேட் பண்ண விரும்புகிறேன். சினிமாலாம் நம்மளுக்கு வேணாம், இப்போ ஆக்டிங்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மள டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, எப்போ தோணுச்சு? கண்ணில் மை போட்டுக்கோ, அழகாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் போட மாட்டேன். எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கே ஞாபகம் இருக்குது. ஃப்ராக் கொடுக்கும்போது எனக்கு இது இப்படி போட்டால் பிடிக்காது. எனக்கு அந்த தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்று முதல். Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், சீரியலில் பார்த்துருப்போம், நம்மளோட ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ். அதை தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆண்டர்பிரனர். இப்போ புதுசாக வந்து கடை ஓனராகவும் ஆயிட்டாங்க. ஸோ எஸ், நம்ம கூட வந்து யமுனா சின்னதுரை மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? இல்லை, இன்னைக்கு கடை ஓனர் சொல்லும்போது என் காதில் அப்படியே ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ நீங்கள் அதை சொல்றது கேட்கும்போது நல்லா இருக்கு கேட்குறது. ஏன்னா நீங்கள் ஆண்டர்பிரனராக எப்பயோ ஆயிட்டீங்க, பல வருஷங்களாகவே இருக்கீங்க ஆண்டர்பிரனரா, ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துகிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் வந்து தட் டூ இன் மெயின் சிட்டி, வந்து மெயின் ரோட்லேயே வந்து நல்லா பார்த்தோன்னே கடை தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடையை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஆக்சுவலாக இது ஹாப்பின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நான் இன்னும் போராட வேண்டியது இருக்குன்னு என் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால அதை ஹாப்பினஸாக நான் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு பின்னாடி பட்ட கஷ்டங்கள், அதோட கடன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ நான் சால்வ் பண்ணுறனோ அப்போ தான் அந்த ஹாப்பினஸ் வரும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்களை வந்து நான் எப்படிலாம் கற்றுக்க போகிறேன், எப்படிலாம் நான் கொண்டு போக போகிறேன்றதுல அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால வந்து நான் ரொம்பலாம் ஹாப்பி ஆகலை. ஆமாம், இப்போ நான் வந்து ஓனரம்மாலாம் கிடையாது. இங்கே நான் வேலை பார்க்குற இடத்துல எப்படி வேலை பார்க்கணுமோ அந்த மாதிரி நான் பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற அந்த ஹாப்பி மொமெண்ட் வந்து நடக்கும். எஸ் மேம். அண்ட் எல்லாருக்குமே வந்து உங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் வந்து கடையோட பேர் தான், சேலையும் ரவிக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப தமிழ் பேருமே கூடயா. இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக ஃபுல்லாக பொட்டிக்குன்னு வைக்கிற சமயத்தில் நீங்கள் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேர், அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு புல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சேலையும் ரவிக்கும் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தமிழ் பேர் வேணும்னு எனக்கு இமீடியட்டாக தோணுன அடுத்த செகண்ட் என் மைண்டில் வந்தது சேலைங்கிறது. ஸோ சேலைக்கு இணையாக வேணும்னா ரவிக்கை, அது ரெண்டும் சேருறது தான் அதோட ஃபுல்ஃபில். ஸோ அப்படிங்கிறதுனால சேலையும் ரவிக்கையும், சேலை ரவிக்கைன்னு அப்படி நான் முடிக்கல, சேலையும் ரவிக்கையும் அந்த மாதிரி வேணும்னு நான் ஃபஸ்ட்டு யோசிச்ச பேரே அதுதான். ஸோ அதுக்கு யாருமே எங்கள் வீட்டில் சொல்லும்போது என்ன இப்படி யோசிச்சிருக்கேன்னு சொல்லலை. எல்லாருமே பரவாயில்லையே நீ நல்லா யோசிச்சிருக்கே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அப்படி தான் ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஸ்டோருக்கு அப்புறமா என்னென்னா வாக்கின்ஸ் எல்லாருமே வந்து இந்த பேருக்காக நாங்கள் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஆரம்பித்த நாள்லேருந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகிறது. 10th வந்தால் 1 month. ஸோ எல்லாருமே இந்த சேலையும் ரவிக்கும் பேர் ரொம்ப நல்லா இருக்குது, அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோன்னு ஃபீட்பேக்கே எனக்கு அதுதான் ஜாஸ்தி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓ, எல்லாருமே வித்தியாசமாகவும் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேலையும் ரவிக்கும் அது வந்து இன்னும் ஒரு பெரிய பிராண்டிங்காக வந்து அந்த பேர் எல்லா இடத்துலையும் வரணுங்கிறது என்னோடய ஆசை.
ஸோ இப்போ எல்லாருக்கும் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அது மாறணும். இப்ப கரண்டா இருக்க சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, சீரியல் பண்ணிட்டா மூவி பண்றது கஷ்டம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது இந்த மாதிரி. பட் நீங்க ஈக்குவலா ரெண்டுமே பண்ணிருக்கீங்க. மூவிஸ்லயும் உங்களுக்கு நல்ல விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், ஜோஜோ ஜார்ஜ் அவங்களோடையும் நீங்க பேரா பண்ணிருக்கீங்கன்றது இட்ஸ் நாட் ஈஸி. பட் உங்களுக்கு அது எல்லாமே அமைஞ்சதுன்றது ஐ திங்க் யூ ஆர் சம்திங் பிளெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சீரியல் பண்றவங்களால நடிக்க முடியாத படத்துல. சீரியஸ்லி ஐ எம் பிளஸ்ட். ஏன் அப்படின்னா எந்த விஷயங்களும் நம்ம ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா கிடைச்சதுன்றதும் ஒரு விஷயம், நம்மளோட திறமையை பார்த்து அதுவாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போராட்டமும் ஒரு கஷ்டம்தான். ஆனால் திறமையில் உங்களை ஒருத்தவங்க நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்கும்போது நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மதிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். அது நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சில விஷயங்கள் நம்மளை தேடி தன்னால் வரும், கிடைக்கும். சொல்லுவாங்கள்ல, எண்ணம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு. அதை நான் எப்போவுமே நம்புகிற ஆள். அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்மளோட எண்ணங்களுக்கு கிடைக்கிற விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணது. பட் அது அப்படி இப்படி நடந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி ஜோஜோ ஜார்ஜ் சார், விஜய் ஆண்டனி சார்லாம் இவங்களோடலாம் நம்ம நடிப்போமான்னு யோசிச்சது போய் அவங்களோட பேராகவே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டட் தான் எனக்கு. ஸோ அது அமைஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறமா வரப்போகிறதும் அப்படியே நல்லதாக தான் இருக்கு அந்த மாதிரி. சரி, நீங்க இப்போ சொன்னதுனால மேம், நீங்க எப்போ மேம் சீக்கிரம் திருப்பி வருவீங்க? எங்களுக்கு ஆசையா இருக்கு உங்களை பார்க்கணும், திருப்பி பேக் டு ஸ்க்ரீன். சீரியல் வந்தாலும் சரி, மூவிஸ் வந்தாலும் சரி. பட் சீரியல் எங்களுக்கு தெரிஞ்சு வி ஆர் வெரி கம்ஃபர்ட் நினைக்கிறேன். டெய்லியும் உங்களை பார்க்கறதுக்கான ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி எல்லா விமனுமே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது சீரியல்ஸ் தான். ஏன்னா ரெகுலராகவே அவங்க உங்களோட ஒரு பர்சனாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எப்போ சீரியல் வருவீங்க? வெரி சூன். என்ன டப்புன்னு சொல்லிட்டீங்க? வெரி சூன். ஏதாச்சும் லைட்டா எதிர்பார்க்கலாமா? எங்க எதுல எவ்வளோ ஆள் இல்ல எல்லாமே அதே டக்கு டக்குன்னு அப்படியே அப்டேட்ஸ் வரும். ஓகே. ஸோ வெரி சூன் ரெண்டுத்துலயுமே பார்க்கலாம். 2 ப்ராஜெக்ட்டுமே வெரி சூன். நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லுவேன். மூவிஸ்மே வர வாய்ப்பு இருக்கு. மேம், இந்த படங்கள் சீரியல்லாம் தாண்டி நீங்க 2007ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிருப்பீங்க. விஜய் சேதுபதி சாரோட பேரா பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க நினைச்சீங்களா பின்னாடி இவர் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் ஆவாரு, இவருக்கு நம்ம பேரா பண்றோம் அப்பெல்லாம் நினைச்சீங்களா? இல்ல, அன்னைக்கே நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் ஒருத்தவங்களை கால்குலேட் பண்ணாது. அப்பவுமே அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஆள் தான் வச்சுக்கோங்க. பட் யாரையுமே அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் அவங்க. அண்ட் நான் நினைச்ச ஒரு கேரக்டராகவும் சொல்றேன் நான். பட் அந்த டைமில் அவங்க அப்போவே ரொம்ப நாலேஜாக இருந்தாங்க. மேபி அதுக்கு முன்னாடி எப்போதுலேருந்து அவங்க சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இல்லை, அந்த ஃப்ரேமில் எப்படி நம்ம வேணும், எப்படி உட்கார்ந்து பேசினா நல்லாயிருக்கும், என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க அன்றைக்கி எனக்கு சொன்னாங்க. ஓகே. நான் அந்த இடத்துல நினச்சேன், ஆமாம் இவரே ஒரு பெரிய ஆள். அதுதான் அவங்க அப்படி நினைக்கிறதுக்கான ரீசன். அப்பியரன்ஸ் பார்த்து நான் சொல்லலை, அது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றாங்கல்ல, நான் அதை வச்சுதான் அப்படி நினைச்சேன் அவங்க. ஆமா இவர் பெரிய நிறைய நடிச்சுட்டு வந்துட்டாரு சொல்றாருன்னு. ஏன்னா அந்த டைம்ல நான் ஒரு 4-5 சீரியல் அப்படி ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்த ஒரு டைம். ஒரு நாளைக்கே ஒரு 3 கால் ஷீட் பார்த்துக்கோங்க. எனக்கு சீரியல் ஆக்டர் 3 கால் ஷீட் அந்த டைம்ல பண்றதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நான் 3 கால் ஷீட்லாம் அந்த டைம்ல பண்ணுவேன். ஸோ அப்போ நான் ஆமா ஒரு பெரிய ஆள் இவர் சொல்றாரு, 3 கால் ஷீட் நடிக்கிறேன்னா ஒரு சீரியல் நடிக்கிறேன், நம்மள எனக்கு தெரியாதா 3ல பிஸியா இருக்குன்னா அப்ப நம்ம நல்ல ஆக்டர் இருந்தாலும் 3ல பிஸியா இருக்கேன். எனக்கு அதுதான் நினைச்சேன், என்ன ஒரு அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொன்னா, நீங்க இப்படி வாங்க, நான் இப்படி வரேன், நீங்க அப்போ இந்த ஆட்டுக்குட்டியை வைங்க, ஆட்டுக்குட்டி தூக்குங்க, அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நமக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன் நான் ஆக்சுவலா. பட் ஆனா அவருக்குள்ள எவ்வளோ திறமைகள் இருக்குன்னு ஒரு படத்துலையும் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும், ஒரு ஆக்டரா என்னென்ன வேணும் அப்படின்னு. எல்லா சுச்சுவேஷன்லையுமே சூப்பராக பண்ணுற அப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ கனவுகள், எவ்வளோ முயற்சியெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் ஒருத்தரும் சொல்லித்தராருன்ற இடத்துல நம்ம அப்படி நினச்சிட்டோமே. ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறது என்றைக்குமே நம்மளுக்கு பண்ணுறோம் பண்ணலன்றது கேட்டது இருக்குமே தவிர அவங்கள ஒரு கால்குலேஷனில் கொண்டு போகக்கூடாது, ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நான் அது யோசிச்சது ஒரு பெரிய உதாரணம். அப்போ நான் அதை மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு திறமை இருந்திருக்குன்னு இப்போ நினைக்கும் போது நம்ம அப்படி நினச்சிட்டோமே நான் நினச்சி கஷ்டப்படுற ஒரு மொமெண்ட் தான் அது இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறது. சரி, நீங்கள் அதே ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக வச்சுருங்க. அடுத்து இருக்கு. ஏன்னா நான் விஜய் ஆண்டனி சார் கூட அந்த படம் பார்த்த ஃபர்ஸ்ட் அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. நான் நல்ல படம், அது சூப்பர் படம். அது அந்த படத்தில் பார்த்து நான் நினச்சேன்,
அவங்கள பார்த்து. அதே மாதிரி மதுரம் படம் பார்த்துட்டு ஜோஜி சார் அப்படின்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் நான் பார்த்தப்போ நம்ம யாரு கூடலாம் நினைக்கிறோமோ அவங்க கூடலாம் பேர் வந்துட்டோமே. அப்போ வந்து நம்ம இனிமேல் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறது ஒரு 3 கேரக்டர். அது வந்து ரிவீல் பண்ண மாட்டீங்க, ரிவீல் எங்களுக்கு பண்ண தெரியாது. மாட்டேன். Okay. அதுல வந்து இப்ப சொல்ல வேணாம். விஜய் சேதுபதி சார் கூட இருக்காங்க. வச்சுக்கலாம். ஆனா இன்னும் இன்னும் 2 பேர் மட்டும். சொல்லவே மாட்டேன். 2 பேர் சிமிலரா ஒரே அந்த அடைமொழி பேரோட வர்றவங்க தான். அடைமொழி பேர் தான் சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த பேர் முன்னாடி சொல்லுவாங்கல்ல, டாப் ஸ்டார் அந்த மாதிரி சொல்லும் மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கு. ஆனா 2 பேருக்கு ஒரே பேர் தான் வரும். தெரிஞ்சா கண்டிப்பா யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. என்னவா இருக்கும்? அவங்க 2 பேர் கூட அந்த மாதிரி ஒரு நாளாவது அந்த ஒரு கேரக்டர் பேர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஓகே மேம், Manifest சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வந்து Yes, நாங்க அதை yes. எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க சாரை பாத்தீங்களா? நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்தோம் அவங்கள. கல்யாண ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸோடது அப்படி பார்க்கும்போது எடுத்தோடனே ஹாய்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு மறதிலாம் இல்லை அவங்களுக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. எவ்வளோ திக்கந்தருக்கில் நின்னாலுமே அதை கேட்காம போக மாட்டாங்க, கேட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ஹாப்பி. நம்ம நம்ம அன்றைக்கி அவங்கள அப்படி நினச்சோம், இன்றைக்கி அவங்க எங்கேயோ இருக்காங்க, ஆனால் நம்மளை பார்த்தோன்னே அது கேட்குறாங்களேன்னு ஒரு ஹாப்பி இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா மேம்? நீங்க வந்து முன்னாடி இப்படி நினைச்ச விஷயம் ஃபியூச்சர்ல இப்படி மாறின விஷயம்னு இருக்கும்ல, ஏதாச்சும் வேற ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி? அதுக்கு பெரிய உதாரணமே நான் தான். நான் ஃப்யூச்சர்லேருந்து இப்படி மாறினதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நான் தான். என்னோட லைஃப் ஸ்டைல் தான். எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு என்னோட அந்த பாஸ்ட் லைஃப்லேயுமே நான் நினைப்பேன். ஆனால் நடக்கிறதுக்கான சாத்தியதைகள் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுக்கான முயற்சிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் இப்படி தான் இருக்கணும்னு என்னுடைய லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சேனோ அதே மாதிரியே நான் இப்போது கொண்டு வந்திருக்கேன். ஸோ எந்த இடத்துலேருந்து எப்படி நம்ம கொண்டு வரணும்னு நான் என்ன ஆசைப்பட்டனோ, என்னுடைய ஒரு உள்நோக்கங்கள் இருக்கும் இல்லையா, அது என்ன நினச்சனோ அது அப்படியே ஒரு கனவுலேருந்து அப்படி கொண்டு வந்தது தான் என்னோட இந்த லைஃப். அண்ட் உங்க கடைக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கூட சப்போர்ட்டா இருக்கதே வந்து பாத்தீங்கன்னா அம்மா, அண்ணி, இந்த மாதிரி வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்காவே இருக்கு Yes. கடையுமே. அண்ட் வந்து அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பொண்ணு Staffs பின்னாடி இருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இல்ல வந்து நிறைய ஆட்கள் இருப்பாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் நான் வேலை செய்யறவங்களும் அப்படி யோசிச்சு, ஆனா உள்ள வந்த உடனே எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அம்மா, அண்ணி. ஸோ இதை பத்தி சொல்லுங்க, ஒரு ஃபேமிலியா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணது எப்படி இருக்கு இந்த ஷாப்க்காக? ஆக்சுவலாக அவங்களாம் இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு பண்ண முடியுமான சாத்தியமே கிடையாது. இப்போது அம்மா அப்படின்னு சொல்லும்போதே என் அம்மா சின்ன போதுலேருந்தே என்னோட பெரிய மோட்டிவேட்டர் என் அம்மா தான். எல்லா சூழ்நிலையுமே அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் நீ பண்ணிடுவியே, இதுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சொல்கிற விதம் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலுமே 2 நிமிஷம் நம்ம கண்ண மூடி யோசிச்சா அவங்கள விட பெட்டராக மோட்டிவேட் பண்ண வேறு யாருமே கிடையாது என் லைஃப்பில். ஸோ என் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணது கிடையாது, பட் சப்போர்ட்டாக நிற்பாங்க கூடயே. ஆனால் என் அம்மா மாதிரி பெஸ்ட்டு மோட்டிவேட்டர் யாருமே கிடையாது. என் அம்மாவுக்கு அப்புறமா யோசிக்க போனால் என்னோட ஃபேமிலிஸ். யமுனா என்ன பண்ணுறா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் கூட. பண்ணு, பார்த்துக்கலாம், பண்ணு, நாங்கள் வரோம், கூப்பிடு, கால் பண்ணு, வேலை இருக்கா, நாங்கள் வரோம், கூட வந்து உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறோம். வீட்லேயே நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயமா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என் அண்ணிலாம் பார்த்தீங்கன்னா முத நாளே வந்துடுவாங்க. நான் போய் கிச்சனில் நின்று வேலை இப்போது நம்ம வீட்டில் நம்ம இன்வைட் பண்ணுறோன்னா நம்ம தானே இருந்து அடுக்க கிடந்து ஓடிட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் யார் வீட்டில் ஃபங்க்ஷன் எங்கள் அண்ணி தான் இருப்பாங்க முதல். இந்த டிபிக்கல் அண்ணி நாத்தனார் கான்வர்சேஷன்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. நானுமே இவங்க ஏன் இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுமே என்கிட்ட எந்த நாத்தனார் அந்த ஒரு மைண்ட்லலாம் கிடையவே கிடையாது. அண்ணி இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அப்படி இருக்கும், இதே இப்போ கீதா அப்படி பண்ணியிருக்க, அது அப்படி தான் மாறி மாதிரி அந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதில் மெயினாக சொல்லணும்னா வந்து என் அம்மாவுக்கு அப்புறமா என் அண்ணி, என் அக்கா, என் பெரியம்மா, இவங்க எல்லாருமே வந்து எல்லா விதத்துலேயும் அவங்கவுங்க பங்கை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக இந்த நம்ம ஷாப் ஓப்பனிங்க்கு அப்புறமா நான் யோசித்தேன், கண்டிப்பாக என் ஃபேமிலியில் இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாருமே அந்தந்த பார்ட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்து சூப்பராக ஃபீல் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் விட இன்னும் ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தால் ஒரு ப்ரமோஷனாக நான் யோசிக்கிறனும் இல்லை என் தங்கச்சி. எங்கள் அம்மா வந்து சொல்லலைன்னு யோசிச்சாலுமே என் மைண்டில் அது இருக்குது. நான் இப்போ ஆரம்பித்த நாள்லேருந்து நான் யோசிக்கிறேன், அவள் வந்து டெய்லி என்கிட்ட கால் பண்ணுவாள், இன்றைக்கி எத்தனை பேர் வாக்கின்ஸ், இன்றைக்கி சேல் வந்து வெப்சைட்டில் போச்சா, இன்ஸ்டாகிராமில் வந்தாங்களா, வாக்கின்ஸ் வந்தாங்களா, டெய்லி கால் பண்ணி கேட்பாள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே என்னென்னா வாக்கின்ஸ் வந்துட்டாங்கன்னா அக்காவுக்கு ஓகே ஃபீல் பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சொல்லுவா, அக்கா இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் அனுப்புவாள், இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தியா புதுசாக இருக்குது, இதை பற்றி என்னன்னு பாரு, தெரிஞ்சுக்கோ, நீ அடுத்த வாட்டி போகும்போது இந்த இடத்துல போய் விசிட் பண்ணு, அப்படி இருக்கும். ஸோ பண்ணலாங்க்கா, நீ இன்னும் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணு, நீ சொன்ன விதத்தில் இது புரியலை, இது புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு நிறையா. இப்போ ரீல்ஸே 1-2 போடும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவாள், வா நம்ம ரீல்ஸ் எதாவது போடலாம்,
பண்ணலாம் வா தெரியும் வா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு பயங்கரமான பாசமலர் தங்கச்சிங்களாச்சே. ஆமா இன்னொன்னு அக்கா என்னன்னா தங்கச்சி. அவளோட அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் இவ வந்து சொல்றா என் அக்கா வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க சாரீஸ் பாருங்க அப்படின்னு. ரீசெண்டா வந்து அவ வந்து அக்கா இந்த சாரி கலெக்ஷன்ஸ் இருந்தா போட்டோ எடுத்து கொஞ்சம் அனுப்பிச்சு விடுக்கா இங்க இருக்கவங்கலாம் கேட்டாங்க இங்க இருக்கவங்கலாம் கேட்டாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாமே எனக்கு தெரிஞ்சே ஒரு 10 கஸ்டமர் அங்க இருக்கவங்களுக்கே நான் வந்து இங்க இருந்து கொரியர் பண்ணிவிட்டேன். ஸோ அங்க இருக்கவங்கலாம் அவ சொல்லி சொல்லி இது அனுப்புக்கா போட்டோ அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சா அனுப்பா கொஞ்சம் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பு நீ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அனுப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதான் யோசித்தேன் இந்த கடைக்காக நான் ஓடணும் பண்ணணும்னு யோசிக்கிறத விட என்னை விட என்னை சுற்றி இருக்கவங்க இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நான் இனிமேல் என்னோட லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் நான் எந்த இடத்துலேருந்து அவங்களுக்குன்னு நான் நிற்க போகிறேன்னு எனக்கு வந்து இந்த விஷயங்களை விட அது ஜாஸ்தியாக யோசனை ஆயிடுச்சு. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணணும், நான் சக்ஸஸ் பண்ணால் என் ஃபேமிலியில் எல்லாரையுமே அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ இவங்களெல்லாம் நான் எப்படி கொண்டு போகணும், அப்போ நான் இதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச அம்மா தான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட்லேருந்தே மோல்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். நீங்க வந்து ஆக்டிங் வந்ததா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் ரொம்ப ஆசை என் பொண்ணு இதை வாங்கணும் அது வாங்கணும். இப்போ வந்து இது எதிர்பார்த்தாங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணீங்க, ஷாப் ஓனர் ஆவீங்க, ஆண்டர்பிரினர் ஆவீங்க? இல்லை என் அம்மா எப்படி சொல்லுவாங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்திதான், எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரிலாம் வந்துருக்கேன்னு, நீ இதெல்லாம் பண்ணிடும் இதோட பெருசாக வர்றதுக்கே உன்னால் முடியும்டி நீ தான் பண்ண மாட்டேங்கிற அப்படின்வாங்க. நான் என்ன யோசிப்பேன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பாக லைஃப்பில். பட் நான் என்ன யோசிப்பேன்னா நான் இப்போ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அதனால வரப்போகிற கஷ்டங்களில் நான் மட்டும் சஃபர் ஆக போகிறது கிடையாது. நான் ஒரு நேரம் எனக்கு முடியலன்னு ஃபீல் பண்ணால் அடுத்த நிமிஷம் என் முகத்தை பார்த்து ஃபீல் பண்ண போகிறது என் அம்மா தான். ஸோ அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்பேனே தவிர மற்ற எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்தால் சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி இருக்குது. ஸோ நான் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயந்தான் இது. நான் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் நீ இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருப்பா நான் நினச்சேன் நீ லேட்டாக தான் பண்ணியிருக்கேன் அவங்க அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்த இடத்துக்கு நீ இன்னும் போயிடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். பட் நீ போயிடுவேன் நான் நினச்சாலும் நீ இது பண்ணிட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க இன்னும் நினைக்கிற இடத்துக்கு நானும் அடுத்தடுத்து கொண்டு போகணும், அவங்க அதெல்லாம் பார்க்கணும், சந்தோஷப்படணும். ஸோ இந்த சந்தோஷத்தை எங்கள் அப்பா மட்டும் பார்க்க முடியாமல் போனது ஒரு கஷ்டம்தான். பட் அவங்க எங்கேயும் சாமியாக இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட பிளெஸிங்குமே கண்டிப்பாக அந்த பிளெஸிங் இல்லைன்னா இந்த முயற்சியை கூட இவ்வளோ தைரியமாக எடுத்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அந்த தைரியத்துக்கு பின்னாடி என் அப்பா தான் மொத்தோட பலமாகவும் இருக்கிறாங்கன்னு எனக்கு அது ஃபீல் ஆச்சு நிறையாவே. ஸோ கூடவே இருந்து அம்மா பண்ணாலும் பின்னாடி இருந்து ஒரு பக்கபலமாக ஒரு கண்மூடித்தனமாக ஒரு விமன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியாதுல்ல. ஒரு சில விஷயங்களை வந்து கண்மூடித்தனமாக நான் இறங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு சப்போர்ட் வந்து ஏன்னா அப்பா நான் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதே மாதிரி அப்பாவுக்கு வலிச்சிருக்கோம் என்னைக்காவது என்னால் முடியலன்னு உட்காந்துருக்காங்களா, இல்லை இல்லை எங்களுக்காக தானே பண்ணாங்க, அப்போ நம்ம பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன் அப்பாவை நினச்சி. ஸோ அந்த மாதிரி மறைமுகமாக அப்பாவோட சப்போர்ட்டும் இருக்குது, தெரிஞ்ச அம்மாவோட சப்போர்ட்டுமே இருக்குது. அப்பாவுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சா இந்த மாதிரி நீங்க பண்ணணும்? ஏன்னா அம்மாவுக்கு பர்டிகுலரா நீங்க ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்பாவுக்கு இந்த மாதிரி நீங்க என்ன ஆகணும்னு ஆசை ஏதாவது இருந்துச்சா? என் அப்பா அந்த மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது, நானுமே கேட்டதே இல்லை. அப்பா நான் என்னவா ஆகணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க நான் கேட்டதும் இல்லை, அப்பாவும் சொன்னதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் மனசில் என்ன இருந்துச்சுன்னா அந்த முதலாளி ஸ்தானத்தில் என் அப்பாவை கொண்டு போய் உட்கார வச்சிடணும். ஓனர் வந்திருக்காரு, ஒரு 10 பேருக்காவது அப்பா சம்பளம் கொடுக்குற இடத்துல அப்பாவை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு அவங்கள நினச்சேன். பட் இப்போ நடந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலேவாக நடந்துச்சு. முன்னாடி நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கண் முன்னாடி ஓனர் வராரு பாருங்கன்னா என் அப்பா கண் முன்னாடியே ஓனர்னு அப்பாவை சொல்கிறத நான் பார்க்கணும்னு நினச்சேன். அது நடக்கலை. ஆக்சுவலாக அப்பாவோட பேர்லேயே 2-3 டெக்ஸ்டைல் ஷாப் எல்லாம் இருக்குது அப்பா பிறந்த ஊர்லேயே. ஸோ அது நான் குழந்தையா இருக்கும்போது நிறைய கேட்டிருக்கேன் என் காதில். அந்த பேரை கேட்கும்போது நான் மனசில் எப்பவுமே தோணும் என் அப்பாவுக்கும் இதே பேர் தானே, இந்த பேரோட அப்பா கடை ஒரு ஒன்று கடை வைக்கணும். இருக்கும் பெருசாக, எப்போ பண்ணுவோம் நம்ம பெருசாகி பண்ணலாம்னு குழந்தையில ஆசைப்பட்டு இருந்திருக்கேன். ஸோ அது அப்படியே நினச்சி நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஆக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போனதுனால ஸோ எனக்கே திருப்பி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை திருப்பி ஒரு கால் வைக்கும்போது இல்லை அப்பாவை அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுதான். எஸ் மேம். ஆனா நீங்க சொன்னதுல வந்து ஒரு பாதி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்பாவோட பேர்ல இருக்கணும்னு தான் சொன்னீங்க. உங்க பேர் எங்க சொன்னாலுமே யமுனா சின்னதுரைன்றதா இப்ப வரைக்குமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐ திங்க் இந்த இது எல்லாமே அப்பாக்கும் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆமாம், அந்த ஒரு பெரிய ஒரு அதோட பெரிய ஒரு என்னன்னா அந்த ஒரு
சூப்பரான ஒரு விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சார்ந்து போகும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, உன் பேர் பக்கத்தில் அப்பா பேர் வச்சுக்கோ, அது எங்கே போனாலும் நீ அது உன் அப்பாவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். நீ வந்து அப்பா பேரை சேர்த்துக்கிட்டேன்னா நீ எங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஏறியோ அந்த இடத்துலலாம் உன் அப்பா பேர் கேட்கும். அப்போது அப்பாவுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கெல்லாம் உன் பேர் வந்து பதியுதோ அங்கெல்லாம் உன் பேர் இருக்கும். ஸோ அதனால அப்பா பேரை நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். நம்ம பேர் கேட்கும் போதெல்லாம் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னவோ முயற்சி பண்ண வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ என் அப்பா பேர் ஒலிக்குது அப்படின்னா அது நல்ல இடத்துல எல்லாம் ஒலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பண்ணுவேன். இல்லை அப்பா பேர் சேர்ந்து வரும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம முயற்சி அந்த மாதிரி இருக்கணும், நம்ம எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இப்போ அந்த சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துலலாம் வரும்போது அப்பா பேரை கேட்கும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அது யமுனா சின்னதுரை அப்படிங்கிறது கண்டிப்பா சின்னதுரை, கேட்டுட்டே சின்னதுரை இருப்பாங்க. கேட்டுட்டே இருக்கும். இனிமேல் நான் என்னோட ஆயுள் காலம் வரைக்கும் அந்த பேர் கண்டிப்பா. கேட்கும். எனக்கு அப்புறம் தெரியாது நான் கேட்க போகிறது, பட் நான் இருக்கிற வரைக்கும் என் அப்பா பேரை கேட்குறேன்னுன்றது ஒரு பெரிய ஒரு அந்த பெரிய கிரெடிட் வந்து என் ஹஸ்பண்ட் தான். எஸ் மேம். ஆக்சுவலி உங்க ஹஸ்பண்டை பத்தி தனியா கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல எந்த மாப்பிள்ளை வந்து இவ்வளோ மாமனாரை ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்காக ஒய்ஃபை வந்து லைக் லிட்டரலி ஒரு வர்ஷிப் பண்ற மாதிரி உங்களை வந்து பாத்துக்கிறாரு, உங்களை சப்போர்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அண்ட் வந்து உங்களுக்காக சர்ப்ரைஸா வந்து அப்பாவோட ஸ்டாச்சு பண்ணது, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல இன்னமும் பசங்க இந்த மாதிரி இருக்காங்களா, மென் இந்த மாதிரி இன்னும் எக்ஸிஸ்ட் ஆறாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா என் மேல இருக்கிற ஒரு அன்பு, நம்ம அன்பு வச்சிருக்கிற ஒரு பர்சன் யார், அவங்களுக்கு யாரை பிடிக்குது, நம்ம அன்பு வச்சிருக்கவங்க அவங்க மேல இன்னொருத்தர் யார் இன்னும் அன்பு காட்டுறாங்கன்னு பார்க்குறாங்கல்ல. ஸோ நானும் அப்பாவும் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயந்தான். நான் இப்போவும் அப்பா இருக்கிற வரைக்கும் குழந்த மாதிரி. வீட்டில் ஷூட் இல்லைன்னா 9:30 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணணுமோ அப்பா தான் பண்ணுவாங்க. ரொம்ப செல்லமோ நீங்க தான். ரொம்ப எல்லாருக்குமே நான் செல்லம். எல்லாருக்குமே நான் செல்லம். ஸோ நான் எழுந்துக்கும் போது எனக்கு பால் ரெடியாக இருக்கும். அது தவறவே தவறாது. அந்த பால் ஆற்றி அந்த பால் மேலே நுரை இருக்கும் பார்த்தீங்களா, நான் எழுந்துக்கும் போது அந்த நுரையோடு தான் அந்த பால் இருக்கும் எப்போவுமே. நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தனாலும் அப்பா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி பால் காய்ச்சி வச்சிட்டோமா. ஆனால் அப்பா கொஞ்சம் வயசாக அவங்களுக்கு அந்த சீக்கிரமாக தூங்கணுங்கிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, டேப்லெட்ஸ்லாம் போகிறதுனால சொல்லுவாங்க, தூக்கம் வந்துருச்சு அப்பாவுக்கு, பால் காய்ச்சி அங்கே மூடி வச்சுருக்கேன், அது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் ரொம்ப குழந்தையாவே ரொம்ப வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பேம்பர்டாகவே இருந்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா, பா இவ்வளோ பெருசாக இந்த பொண்ணை வந்து அவங்க இப்படி பார்த்துக்கிறாங்களே, அப்போது எனக்கு பிடிச்சவங்களும் அவங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதுவும் மீறி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல, ஒரு மாமனார் மேலே என்ன மரியாதை, ஒரு மருமகனை எப்படி நம்ம நடத்தணும், எல்லாமே ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே மருமகனாக பார்க்காம மகனாக பார்க்குறதும், ஒரு அப்பாவாக வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ அதுதான் பெரிய ரீசனு. என் ஒய்ஃபையும் அவங்க ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்காங்க, பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்ல பொண்ணாக கொடுத்துருக்காங்கன்றது அவங்களோட பதில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு ஃபைனலாக ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாங்க. வீடு நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டும்போது அந்த இடத்துல நாங்கள் பெருசாக நினைக்கிற அந்த பர்சன் இல்லை, அவங்க அதை என் ஒய்ஃபும் ஃபீல் பண்ணுறாங்க இல்லைன்னு. நம்மளால் ஒரு மனுஷனாக கொண்டு வந்து அங்கே வைக்க முடியாது, அந்த ரூபத்தை கொண்டு வந்து வைக்கலாம், பட் அவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும்னு நாங்கள் 2 பேருமே நம்புகிறோம். பட் அந்த ரூபமாகவே கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சது தான். ஒரு ஃபுல் சிலையாக கொண்டு வர்றதுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் அவங்க சின்னதாக அது வரைக்கும் யோசிச்சது. ஏன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுனால. வீட்டுக்குள்ளே வேணும், நம்ம வெளியே வைக்க போகிற ஸ்டாச்சுனா ஃபுல்லாக வைக்கலாம், வீட்டுக்குள்ளே ஒரு அப்படி நிற்க வைக்கிறதுக்கு இப்படி இருந்தால் இன்னும் பெட்டராகுன்னு அவங்க யோசிச்சாங்க. அது எப்படியுமே அந்த சிலைக்கு வந்து ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அதை வந்து ஜெய்ப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மார்பிளில் வந்து ரெடி பண்ண ஒரு ஸ்டாச்சு அது. ஸோ அது நானே இல்லைனாலும் சொல்கிறேன், அப்பா பேர் நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டாச்சு வந்து காலகாலமாக போய் மண்ணுக்குள்ளே போனாலும் அப்படியே தான் இருக்கும். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நம்ப முடியல, உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்றது யாராலுமே நம்ப முடியல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஏன் வெளியே சொல்லாமே இருக்காங்க, ஒருவேளை வந்து அது ஒரு மித்து இருக்குல்ல. ஏன்னா இப்போ சீரியல்ல வந்து நிறைய மேல் கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, குழந்தை இருக்குன்னு வந்து ஃபீமேல் சொல்ல மாட்டாங்க, ஸோ தட் வந்து வாய்ப்புகள் கம்மியாயிடுமோ அப்படின்னு. பட் ஆனால் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஏன் வந்து குழந்தைங்களையோ சோஷியல் மீடியாவில் காட்டாததுக்கு ரீசன் என்ன? அவங்களுக்கு டைம் இருக்குது. சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஈவன் நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன், அதில் 10 குழந்தை பார்க்குறேன்னா 8 குழந்தை எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். இது குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க,
ஒரு குழந்தையன்னா நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும் அந்த குழந்தைங்களோட கேரக்டர் பார்த்து. அண்ட் வந்து அந்த குழந்தை பண்ணுற விஷயங்களை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கணும். ரசிக்கணும். இவ பேசுகிற ஒரு வார்த்தையும் நான் ரசிக்கணும். அந்த குழந்தைத்தனத்தில் என்ன வருதுன்னு ரசிக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஈவன் என்னோட சின்ன பாப்பாலாம் பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைத்தனம் மாறி இருக்காது. நான் நினைப்பேன் அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது கம்ப்ளைண்டோட வருவா டெய்லியுமே. அவள் இது பண்ணிட்டா சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பானா, அந்த 2 வார்த்தைக்கு மேலே 3வது வார்த்தையெல்லாம் அந்த குழந்தைத்தனத்துக்குள்ளே போகும். நான் அந்த கம்ப்ளைண்ட்டாக கேட்காம அந்த வார்த்தைகளை ரசிப்பேன். ஆனால் அதே இடத்துல தப்பாத ஒரு விஷயம் வந்தால் நான் அதை கண்டிக்கவும் செய்வேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய மிஸ் ஆகுச்சு சீரியல் அந்த மூவி இண்டஸ்ட்ரியில் குழந்தைங்கள பார்க்கும்போது. ஏன்னா அவங்கள ரொம்ப பெரியவங்களா அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவங்கள வந்து இப்படி காட்டணும், ஹீரோயினா ஆகணுங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. பட் அந்த குழந்தைத்தனத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க மீடியாக்குள்ளேயே வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம அதை யோசிப்போம். ஏன்னா நானுமே சின்ன வயசில் இருக்கும்போது அந்த குழந்தைங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நடிக்கட்டும், உங்கள் குழந்தைங்களாக நடிக்க வைங்க, அப்போ பிரச்சனை இல்லை கேட்டிருக்காங்க. இப்போ யாடி மோகினிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை கேரக்டர் பண்ணாங்களா, அதுக்கு முன்னாடி என் பெரிய பாப்பாவை பண்ண வைக்கிறீங்களான்னு தான் கேட்டாங்க. ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போவே. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரியில் தான், அப்போ ஒரு வயசு தான் வித்தியாசம் இருந்தாங்க. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வேண்டாம் அது இப்போயும் காட்ட வேண்டாம். மீடியா வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு படிக்கட்டும், என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கட்டும். கம்ப்ளீட்டாக அவங்களோட கரியரில் வந்து அவங்க என்ன படிக்கணும்னு நினச்சா அதை படித்து முடிக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறமா யோசிக்கலாம். இதுலேருந்து இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகினா நிறைய விஷயங்கள் மாறும் வாழ்க்கையில். அது நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் அவங்களால எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு விமனா ஒரு பொண்ணாக இருந்து நான் வந்திருக்கேன். நானுமே குழந்தையிலேருந்து தான் நடிச்சிட்ருக்கேன். குழந்தைன்னா அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் கேட்டகரியிலேருந்து தான் வந்தேன். 9th படிக்கும் போது தான் ஆரம்பித்தது. ஸோ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு வெளியே சொல்லத்துக்கு கூட தெரியாத மாதிரி பயம்லாம் இருக்கும். நடிக்கிறதுக்கே வேண்டான்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி டைமெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி என் குழந்தைய ஃபேஸ் பண்ணுமோன்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணான்றதுனால மீடியா பக்கம் கொண்டு வர வேணாம். இப்போ ஒரு விஷயத்த மீடியாவில் சின்னதாக பண்ணாலும் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தில் சோஷியல் மீடியா இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்கு என்னென்னா, நானே ஒரு போஸ்ட் போட்டால் அம்மா இல்லை லைக் நிறைய வந்திருக்கு, இல்லை கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அப்போ அவங்கள நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்னோட ஃபோட்டோக்கு என்ன லைக் இருக்குது, என்ன கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கியூரியாசிட்டி வரும். அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண விரும்பலை. ஸோ அதுதான் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். இப்போ அதை நான் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு டைமுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டியும் அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவள் கஷ்டப்படுறான்னு நான் பார்த்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி எனக்கும் வேணும். ஸோ அதெல்லாம் வர்றதுக்கும் போது வெயிட் பண்ணுவோம். இல்லையா படிக்கட்டோன்னா படிக்கிறது மட்டும் பார்க்கட்டும், சினிமா வேண்டாம்னா வேண்டாம், அப்படி தான். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறமா நான் அவளோட இன்ட்ரெஸ்ட்டையுமே காட்டுறதுக்காக தான் நான் அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு ரீசன். எஸ் மேம். நீங்கள் சொன்னீங்க நான் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து வேணான்லாம் தோணியிருக்குன்னு. எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு தோணுச்சு ஓகே நம்ம சினிமாலாம் நம்மளுக்கு வேணாம், இப்போ ஆக்டிங்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, எப்போ தோணுச்சு? எனக்கு வந்து நடிக்கிறதே வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரல. அம்மா கொண்டு வந்தாலுமே சின்ன வயசுலேயே அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணில் மை போட சொன்னால் போட மாட்டேன், லிப்ஸ்டிக் போட சொன்னால் போட மாட்டேன். எனக்கு என் அம்மா கெஞ்சுவாங்க, கண்ணில் மை போட்டுக்கோ அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போட மாட்டேன். எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கே ஞாபகம் இருக்குது. ஃப்ராக் கொடுக்கும்போது எனக்கு இது இப்படி போட்டால் பிடிக்காது, எனக்கு அந்த கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்போது. ஸோ சினிமாவில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதுன்னும் போது எனக்கு அப்போ இருந்த அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு எனக்கு அது செட் ஆகலை. நமக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு தெரியும்ல. இப்போ நானுமே முன்னாடி ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இப்போ ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி என்கிட்ட வந்திருக்கு. அதனால தான் நான் இப்போ இதெல்லாம் எனக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மெச்சூரிட்டி வராதனால தான் அந்த சினிமா வேண்டாம் நான் நினச்சேன். ஸோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவங்கிறது ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா தான் ஒரு சிலருக்கு வரும். அந்த அனுபவம் நிறைய என்னை வந்து கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ அதை நான் ஒரு அனுபவத்துலேயுமே ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுனால இது எனக்கு வேணும் வேணான்னு நானாக முடிவு பண்ணுறேன். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்று முதல். Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான